الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين आज भी गुज़श्ता खुतबे का मज़मून ही जारी रहेगा। पहले जो बातें हुई उनकी मज़ीद वज़ाहत या उनके बेहतरीन नताइज இன்றும் கடந்த ஹுத்பாவின் கருத்தே தொடரும். முதலில் கூறப்பட்ட விஷயங்களின் மேலதிகமான கருத்துகள் அல்லது சிறந்த விளைவுகளை பெறுவதற்காக முயற்சி செய்வதற்காக மேற்கொண்டு என்ன வழிகள் உள்ளன, ஜமாத்தின் பெரும் பகுதியில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வழிகள் என்ன, அது பற்றி இன்று கூறப்படும். கடந்த இரு ஹுத்பாக்களில் விரிவாக கூறப்பட்டதன் காரணத்தால் ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது. செயல் சீர்திருத்தத்திற்கான 3 அம்சங்கள் மனிதனிடம் உருவாகிவிட்டால் செயல் சீர்திருத்தம் விரைவாகவும் மிக சிறந்த முறையிலும் ஏற்பட முடியும். அவற்றுள் முதலாவது எண்ணத்தின் ஆற்றல் உருவாகுதல், அதாவது மார்க்க ரீதியில் பார்க்கும்பொழுது ஈமானில் மேம்பாடு ஏற்படுத்துவது. இரண்டாவது அறிவின் பலகீனத்தை அகற்றுவது. மூன்றாவது செயல் ஆற்றலின் பலகீனத்தை அகற்றுவது. நான் கூறியது போன்று இது குறித்து இன்னும் அதிகம் என்று கூறுவேன். அதனை ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விரிவாக விளக்கியுள்ளார்கள். ஆனால் இன்று கூறப்போகின்ற விஷயங்களை பற்றி ஒன்றை கூற விரும்புகிறேன். நமது முரப்பிகள், உலமாக்கள், பொறுப்பாளர்கள், அமீர்மார்கள் ஆகியோருக்கு போதனை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த பொறுப்பாளர்களுள் கிளை அமைப்பின் பொறுப்பாளர்களும் அடங்குவர். குறிப்பாக ஒரு விஷயத்தை கவனத்தில் வையுங்கள். ஜமாத் மக்களின் செயல் சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் இவ்விஷயத்தின் மூலம் முழுமையாக தமது பங்கை அவர்கள் வழங்க முடியும். அது பற்றி அவ்வப்போது நான் பல விஷயங்களை கூறி வருகிறேன். இப்போது MTA-வின் அருளால் மக்கள் எங்கே இருந்தாலும் தொடர்பு கொள்ளவும் என் பேச்சை கேட்கவும் முடிகிறது. அல்லாஹ்வின் அருளால் அதற்கு தாக்கமும் ஏற்படுகிறது. குறைந்தபட்சம் கணிசமான பேர் தாக்கத்திற்கு ஆளாகின்றனர். ஆனால் முரப்பிகள், அமீர்மார்கள், பொறுப்பாளர்களது பணியாவது தமது புரோகிராம்களை அதற்கேற்ப வடிவமைத்து இந்த கருத்தினை மீண்டும் மீண்டும் மக்கள் முன் கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் ஒவ்வொரு அஹ்மதியின் மனதிலும் இந்த கருத்து நன்றாக பதிய வேண்டும். ஆகவே இது மிக முக்கிய விஷயமாகும். பொறுப்பாளர்கள் அனைவரும் இதனை கண்முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். சீர்திருத்தத்தின் முதல் அம்சம் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போன்று எண்ணத்தின் ஆற்றலை உறுதிப்படுத்துவதாகும்.
வேறு வார்த்தையில் கூறினால் அது ஈமான் ஆகும். அதனை உருவாக்குவதற்காக நபிமார்கள் உலகில் வருகின்றனர். அவர்கள் புத்தம் புதிய உயிருள்ள அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகின்றனர். ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நமது ஜமாத்திடம் அல்லாஹின் அருளால் புத்தம் புதிய அடையாளங்கள் எவ்வளவு அதிகம் என்றால் அதை போன்று ஏன் அதற்கு அருகில் வரும் அளவுக்கு கூட வேறு எவரிடமும் இல்லை. இஸ்லாத்துக்கு வெளியில் வேறு எந்த மதத்திடமும் இறைவனது புத்தம் புதிய வார்த்தைகளும் உயிருள்ள அற்புதங்களும் அவனது இருப்பை காட்டித்தரக்கூடிய அடையாளங்களும் இல்லை. அவை மனித உள்ளங்களை எல்லா வகையான அசுத்தங்களிலிருந்தும் தூய்மையாக்குகின்றன. மேலும் இறை ஞானத்தால் நிறைத்து விடுகின்றன. ஆனால் இந்த ஈமான்களும் உயிரூட்டமுள்ள அற்புதங்களும் இருந்தும் பிறகு ஏன் இந்த ஜமாத்தின் அமல்களில் பலகீனம் உள்ளது? அது பற்றி ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார்கள். காரணம் என்னவென்றால், இந்த இயக்கத்தின் உலமாக்கள், சொற்பொழிவாளர்கள் இதனை பரப்புவதற்கு குறிப்பான கவனம் செலுத்தவில்லை. இது ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கூற்றாகும். அது இன்றிலிருந்து 75-76 ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக இருந்தது போன்றே இன்றும் சரியாக உள்ளது. மேலும் அதன் பக்கம் கவனம் செலுத்த தேவையுள்ள விஷயமும் ஆகும். நாம் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தை விட்டு தூரம் செல்ல செல்ல நாம் முழுமையான திட்டம் தீட்டி கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. ஆகவே அன்னாரின் கூற்று இன்றும் கவனம் செலுத்தத்தக்கதாகும். காரணம் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணத்தை பற்றி சொற்பொழிவுகள் நிகழ்த்துகின்றார்கள், அல்லது ஆட்சேபனை செய்பவர்களின் ஆட்சேபனைகளுக்கு எதிரில் ஆதாரங்களுக்கு மேல் ஆதாரங்களை பெரியவர்களின் கூற்றுகளில் இருந்து எடுத்து காட்டுகிறார்கள். அதன் மூலம் அவர்களின் வாயை அடைத்து விடுகிறார்கள். இதில் காட்டுகின்ற ஆர்வத்தை ஜமாத்தின் சரியான போதனையை நடைமுறைப்படுத்துவதில் காட்டுவதில்லை. குறைந்தபட்சம் உலமாக்களின் தரப்பிலாவது இல்லை. இதன் விளைவு என்னவென்றால், நமது ஜமாத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணம் குறித்து ஆதாரங்களை அறிந்தவர்கள் உள்ளனர். மௌலவிமார்களின் ஆட்சேபனைகளுக்கு அவர்களின் முகத்தை உடைக்கிற பதிலை அவர்களால் தர முடிகிறது. இங்கும் கூட பாருங்கள், சில சேனல்களில் அல்லது இன்டர்நெட்டில் மௌலவிமார்கள் செய்கின்ற ஆட்சேபனைகளுக்கு சில நேரங்களில் மிக நல்ல அழகிய பதிலை ஒரு சாதாரண அகமதி தந்து விடுகிறார். சிலர் அந்த டிவி புரோகிராம் பற்றி நமக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறார்கள். அதில் தாம் அங்கு அளித்த பதில்களையும் எழுதுகின்றார்கள். அவர்களின் பதில்கள் மிக நன்றாகவும் அறிவுபூர்வமாகவும் உள்ளன. எனவே இந்த விஷயங்களில் நமது ஆயுதங்கள் கூர்மையாகவே தான் இருக்கின்றன. ஆனால் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் அல்லாஹ் தஆலாவை எந்த கோணத்தில் எடுத்து வைத்துள்ளார்கள் என்று தெரிந்தவர்கள் மிக குறைவாகவே இருப்பர். அன்னார் இறைநேசம், இறைஞானம் ஆகியவற்றை உருவாக்க என்ன வழிகளை கூறினார்கள், இறை நெருக்கத்தை பெற என்ன சொற்களில் கவனமூட்டியுள்ளார்கள், இறைவனது புத்தம் புதிய வசனங்கள், அற்புதங்கள் எவ்வளவு மகிமையுடன் அவர்களிடம் இறங்கின என்பதை அறிந்தோர் குறைவு. ஆகவே சில நேரங்களில் ஒரு மனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்.
அதன் சான்றுகளையும் கூட அறிகிறார். ये सब कुछ जानता है। दूसरी तरफ பெற்றோரிடமிருந்து வம்சாவழியாக அவர்களுக்கு அஹ்மதியத்தும் கிடைத்துள்ளது. कमजोरी पैदा हो जाती है जो ஆனால் இவற்றையெல்லாம் தெரிந்திருந்தும் கூட மற்றொரு புறம் அல்லாஹ் தஆலா பற்றிய ஞானம் दादा कलाम के मौजूदात निशान அல்லது இறைவனின் புத்தம் புதிய வார்த்தைகள், के जरिए அடையாளங்கள் ये नहीं इसका इल्म होता அல்லது இறை நெருக்கம் பெறும் வழிகள் ஆகியவை தெரியாததால் செயல் பலகீனம் ஏற்பட்டு விடுகிறது. और अमली कमजोरियां भी पैदा हो जाती हैं। ஈமானுமே தடுமாறத் தொடங்குகிறது. वफात मसीह के मसले மேலும் செயல் பலகீனமும் உருவாகிறது. ஆகவே इस मसले के जान நிச்சயமாக उसकी अमली इस्लाह नहीं, வஃபாத்தே மசீஹ் பற்றி इसलिए इस पहलू से जमात में ஒரு மனிதர் बात जगह நல்ல கெட்டிக்காரராக இருக்கிறார். बस जब तक इस तरफ हमारी जमात के उलमा ஆனால் मुरब्बियान और அந்த மார்க்க அறிவை புரிந்ததனால் மட்டும் ஒருவரின் செயல் சீர்திருத்தம் பெற்றுவிடாது. उन्हें पेश करने और इस्लाह के काम भी हैं, இந்த கோணத்தில் ஜமாத்தில் சில பலகீனங்கள் உருவாகி விடுகின்றன. नहीं करते जैसी ஜமாத்தின் உலமாக்கள், முரப்பிகள் மற்றும் எல்லா பொறுப்பாளர்களும் ஆகிய இவர்கள் इस्लाम की தமது முன்மாதிரியை ஜமாத்தின் முன் வைப்பதும் मकसद के साथ அவர்களின் பொறுப்பும் சீர்திருத்த பணியும் ஆகும். करने का हक है। जमात இவற்றை का वो கவனம் செலுத்த வேண்டிய அளவுக்கு அவர்கள் கவனம் செலுத்தாத வரை से अमली इस्लाम ஜமாத்தின் ஒவ்வொரு தனி நபரையும் में ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தோன்றிய நோக்கத்துடன் இணைப்பதற்கு முயற்சிக்காதவரை, அதுவும் தேவையான அளவுக்கு முயற்சிக்காதவரை ஜமாத்தின் அந்த அங்கம் எண்ணத்தின் ஆற்றலின் பலகீனத்தின் காரணத்தால் செயல் சீர்திருத்தம் ஏற்பட முடியாமல் தான் போகும். रमजान में एक महीना नहीं या एक मरतबा பிறகு ஜமாத்தில் அத்தகையோர் அதிகம் காணப்படத் தொடங்குவர். या कई நாம் அதனை அறிவது அவசியமாகும், ஆய்வு செய்வது அவசியமாகும். मिजाजी से நம்மில் எத்தனை பேரிடம் அல்லாஹுக்கு இபாதத் செய்வதில் உண்மையாகவே ஆர்வமுள்ளது என்று பாருங்கள். अल्लाह ताला का कुर्ब मुस्तकिल तौर पर ரமலானில் ஒரு மாதமல்ல அல்லது ஒரே ஒரு முறை ஏத்திகாஃப் இருந்துவிட்டு பிறகு வருடம் முழுவதும் அல்லது பல வருடங்களை அதை சொல்லிக் கொண்டிருக்காமல் நிரந்தரமாக உறுதிப்பாட்டுடன் இறைவனது நெருக்கம் நிரந்தரமாக கிடைப்பதற்கு நம்மில் எத்தனை பேர் முயற்சி செய்கிறோம்? या हासिल करने की कोशिश करनी அதனால் எத்தனை பேரிடம் இறைவன் தனது அன்பு பரிமாற்றத்தின் அடையாளத்தை காட்டுகிறான், அவரிடம் பேசுகிறான். जो इस्लाम के हयाए नौ का ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் पैदा करने के लिए आए थे। அவர்களை ஏற்றுக்கொண்டு हज़रत मसीह मौद अलैहिस्सलाम का मुकाम இந்த தகுதியை அடைவது को मालूम हो और आपकी बेइज्जत के அல்லது अடைய मुयற்சி செய்வது हर एक में ஒவ்வொரு அஹ்மதி மீதும் கடமையாகும். अगर हमें पता हो ஆகவே अल्लाह ताला ने இதுவே புரட்சியாகும். मसीह मौद अलैहिस्सलाम के हाथ पर இந்த இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியை உருவாக்கவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். शुमार को निशानात से नवाजा யதார்த்தத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தகுதியை ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். அன்னாரது தோற்றத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் துடிப்பு வேண்டும். बराह रास्त के निशान जाहिर हो அல்லாஹ் தஆலா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் எத்தனை மகத்தான அடையாளங்களை காட்டினான் என்று நமக்கு தெரிந்தால், அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எண்ணற்ற அடையாளங்களை வழங்கினான் என்று தெரிந்தால், जो अल्लाह ताला के कुर्ब के நம்மில் ஒவ்வொருவரும் அந்த அந்தஸ்தை பெற விரும்பியிருப்போம், அதற்காக முயற்சி செய்திருப்போம். इस्लाम के इस जमाने में அங்கும் நேரடியாக அடையாளங்கள் தென்பட்டிருக்கும். अल्लाह ताला आज பிறகு ஈமானிய ஆற்றலின் பிரகாசம் பிறந்திருக்கும். में एक जोत जगाने वाला होना चाहिए। அதன் மூலம் எத்தகைய எண்ணத்தின் ஆற்றல் உருவாகி இருக்கும் என்றால், அதனால் இறை நெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு சிறப்பான ஆர்வம் உருவாகி இருக்கும். और आपके आका व मुता ஆக ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அடையாளங்களின் வெளிப்பாட்டினை காலத்தில் இன்று வரை அல்லாஹ் தஆலா நடத்தி கொண்டுதான் இருக்கின்றான். अपने ऊपर लागू करते हुए இந்த அடையாளங்கள் நமது உள்ளத்தில் ஒரு விதையை ஊன்ற வேண்டும். पहुंच जाएं जहां அதன் மூலம் நாமும் இறை நெருக்கத்தை பெற்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அன்னாரின் எஜமானர் ஹதரத்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தினால் அவர்களின் ஒவ்வொரு முன்மாதிரியும் நம்மிடம் உள்வாங்கிக் கொண்டு ख्वाहिश करते हैं அல்லாஹ்வின் அருளால் இறைவன் நம்மிடம் பிரத்யேகமாக तरीके भी इस्तेमाल करते நடந்து கொள்ளத்தக்க அந்தஸ்தை அடைய வேண்டும். हैं हर एक अपनी सोच और अपनी पहुंच के मुताबिक நாம் உலக விஷயங்களில் பிறரை காப்பி அடிக்கின்றோம். नकल करने की कोशिश करते ஒருவரது நல்ல பொருட்களை பார்த்து ஆசைப்படுகின்றோம். हैं किसी का मसलन அதற்காக முயற்சி செய்கிறோம். जोड़ा ही पहना वो देख लो அதனை பெற பல வழிகளை பயன்படுத்துகின்றோம். இவ்விஷயத்தில் ஒவ்வொருவரும் होती है कि वो उसको मिल தமது சிந்தனைக்கேற்ப அமல் செய்ய அல்லது காப்பியடிக்க முயற்சி செய்கின்றனர். की ख्वाहिश पैदा हो जाती है. अब तो टीवी ने ஒருவர் மற்றவர் அழகான ஆடை அணிந்திருப்பதை பார்க்கிறார் அல்லது சூட் அணிந்திருக்க காணுகிறார். गरीब अफराद भी ये कोशिश करते हैं பிறகு தமக்கும் அது வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லது இன்னும் வேறு ஒரு பொருளை பார்த்தால் அதன் மீது ஆசை வருகிறது. இப்போது டிவி உலகை மிக அருகில் கொண்டு வந்து விட்டது. क्योंकि फलां के पास भी है वो भी तो मेरे जैसा நடுத்தர வர்க்கம் போகட்டும், ये नहीं सोचते ஏழைகள் கூட என்னிடம் இன்ன பொருள் இருக்க வேண்டும், இன்ன பொருள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். तोहफतन लेकर दी हैं तो நம்மிடம் டிவி இருக்க வேண்டும், என்னிடம் பிரிட்ஜ் இருக்க வேண்டும், बात पर ஏனெனில் அது இன்னாரிடம் உள்ளது, அவரும் என்னை போன்றவர்தான். फौरन ये होता है அந்த இன்னாருக்கு அல்லது ஜெயிதுக்கு ஏதாவது ஒருவர் அன்பளிப்பாக கூட தந்திருக்கலாம், நான் அதில் பேராசைப்படக்கூடாது என்று நினைப்பதில்லை. बाद लोगों को इस काम के लिए इमदाद की दरखास्त देने की भी आदत हो गई है बाल जगहों पर. बेशक जमात का फर्ज உடனே அதனை வாங்க முயற்சி செய்யப்படுகிறது. जरूरतमंद की ஏனெனில் ஜெயிதிடம் உள்ளது, என்னிடமும் இருக்க வேண்டும். लेकिन दरखास्त देने वालों को பிறகு கடன் வாங்க முயற்சி செய்யப்படுகிறது. और बाद சிலருக்கு இதற்காக உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிக்கும் வழக்கமும் உள்ளது. को जायज जरूरत के लिए दरखास्त देनी चाहिए और अपनी கண்டிப்பாக ஜமாத்து தனது வசதிக்கு உட்பட்டு தேவை உள்ளவர்களுக்கு जरा बेहती தேவையை நிறைவேற்றுவது ஜமாத்தின் கடமைதான். तो देखा ஆனால் விண்ணப்பம் தருபவர் चीजों की ख्वाहिश करते हैं नकल करते हैं பாகிஸ்தான், नई किस्म का सोफा दे இந்தியா அல்லது குறிப்பாக ஏழை நாடுகளை சார்ந்தவர் नए मॉडल की தனது அனுமதிக்கப்பட்ட தேவைக்காக விண்ணப்பிக்க வேண்டும். ये और इसी तरह बिजली के दूध தமது சுய கண்ணியத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். लेने की ख्वाहिश हुई ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து காப்பியடிக்கின்றனர். ये भी यहाँ बता दूं कि आजकल दुनिया के जो माशी बदहाली के हालात हैं उनकी एक बड़ी वजह புதிய சோஃபாவை பார்த்தால் தானும் அதுபோன்று வாங்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. सूद पर लिए हुए மாடலான டிவியை பார்த்தால் बड़ी लानत है. அதனை வாங்க ஆசை வருகிறது. அதுபோன்று மற்ற மின்சாதன பொருள்கள், எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்க ஆசை வருகிறது. ये चीजें खरीदना या सूद पर கடனுக்கு கார் வாங்குகின்றார்கள். आखिरकार இங்கு இன்னொன்றும் கூறுவேன், தற்கால மோசமான பொருளாதார சூழ்நிலையில் இதுபோன்ற பொருள்களை வாங்குவதற்காக வங்கிகளில் வட்டிக்கு கடன் வாங்கப்படுகிறது. வட்டி சாபமாகும். बातों में नकल करते हैं இது அவர்களை எங்கு வரை கொண்டு செல்லும் या तो என்பதை அவர்கள் சிந்திப்பதில்லை. या दिवालिया होकर எவ்வாறு இருப்பினும் இந்த வட்டி கடன் அவர்களை திவாலாக்கி விடுகிறது. कल में फायदे कम और नुकसान ज्यादा है. இப்போது மக்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் காப்பி அடிப்பது பற்றி கூறி வந்தேன். உலகியல் விஷயங்களில் மக்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் காப்பி அடிக்கின்றனர். जमाने में नमूना पेश அதனை பெறுவதற்காக தமது சுய கண்ணியத்தை இழந்து விடுகின்றார்கள் அல்லது திவாலாகி நொடிந்து போய் தனது சொத்தை கை நழுவ விடுகின்றனர். इलाही के नमूने कायम அதாவது உலக விஷயங்களில் காப்பி அடிப்பதால் பயன் குறைவு, நஷ்டம் அதிகம். ஆனால் மார்க்க விஷயத்தில் காப்பி அடித்தல் सवाल ही पैदा नहीं होता. ஹதரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய முன்மாதிரிப்படி ஆகுவதற்கு முயற்சி செய்வது और फायदा भी ऐसा சிறந்ததாகும். जिसको किसी पैमाने से இன்னும் சொல்வதாயின் நம்மில் பலர் இறை நெருக்கத்தை பெற்ற சஹாபாக்களை கூட பார்த்துள்ளனர். जो नेकियों में बढ़ाने அவர்களை நாம் காப்பி அடிக்க முயற்சிப்பதில்லை.
साफ जाहिर है कि या तो हमें इन चीजों का बिल्कुल ही इल्म இங்கு நஷ்டம் என்ற கேள்விக்கே இடமில்லை, பலன் மட்டுமே உள்ளது. या इतना थोड़ा इल्म और इतना பலனும் கூட எத்தகையதெனில் வேறு எந்த இடத்திலும் அதனை போன்று பெற முடியாது. अपने ताजा बताजा निशानात आज भी दिखा இந்த விஷயங்களை நாம் காப்பியடிக்க முயலாததற்கு என்ன காரணம்? ना होने के बराबर होती है, जबकि दुनियावी चीजों के लिए हम आते जाते टीवी पर अखबारात அதுதான் नன்மைகளில் तो इश्तिहार देखते हैं மேம்படுத்தக்கூடிய காப்பியடித்தலாகும். कि मैंने किसी न किसी जरिए से ये चीज लेनी है, हासिल करनी है। और अगर किसी को समझाया जाए தெளிவாக தெரிவதாவது ஒன்று, நாம் இந்த விஷயங்களை பற்றி முற்றிலும் அறியவில்லை, அதனால் நமக்கு அந்த உணர்வே ஏற்படாமல் போய்விட்டது, कि जज्बा அல்லது இவ்வளவு நீண்ட காலத்துக்கு பிறகு கூட தனது புத்தம் புதிய அடையாளங்களை இன்றும் கூட அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதை பற்றி மிக குறைந்த அறிவே உள்ளது. விளைவு लेकिन ये जज्बा அந்த கவனம் இல்லாததற்கு சமமாக ஆகிவிட்டது. इस बात के लिए नहीं उभरते உலகில் விஷயங்களை நாம் டிவியிலும் செய்தித்தாளிலும் போகும்போதும் வரும்போதும் हमारे से भी खुदा ताला 10 मुறை விளம்பரங்களில் பார்த்து விடுகிறோம். कभी खुदा ताला விஷயம் மூளையில் அமர்ந்து விடுகிறது. हमारे लिए நான் இந்த பொருளை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும், और अपनी உங்களுக்கு இந்த பொருள் எதற்கு தேவை என்று சிலரிடம் நாம் புரிய வைத்தால் அவர்களிடமிருந்து உடனே இவ்வாறு பதில் வருகிறது, ஏழைகளுக்கு ஆசை இருக்காதா, எங்களுக்கும் ஆசைகள் இருக்காதா, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசை இருக்காதா, எங்களிடமும் இந்த பொருள் இருக்க வேண்டும் என்று ஆசை இருக்காதா? ஆனால் இந்த ஆசைகள் எல்லாம் இல்ஹாம் பற்றி கேள்விப்படும் போது நம்மிடம் இறைவன் பேச வேண்டுமே, क्या उनके अपने नमूने ऐसे नहीं होते जिनको देखकर उनकी तरफ तवज्जो पैदा என்றோ நமக்காகவும் இறைவன் அடையாளங்களை காட்ட வேண்டுமே என்றோ तो बार बार जिक्र करके इस बारे में भी தனது அன்பை நம்மீது வழங்க வேண்டுமே என்றோ தோன்றாததற்கு பெரிய காரணம் நமது உலமா, நமது முரப்பிகள், பொறுப்பாளர்கள் தத்தமது வட்டத்தில் இறை நேசத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வதற்காக ஜமாத் அன்பர்களிடம் மீண்டும் மீண்டும் எடுத்துக் கூறவில்லை, அல்லது எவ்வளவு செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்யவில்லை, அல்லது அவர்களது கவனம் திரும்பும் அளவுக்கு முன்மாதிரியை காட்டவில்லை. का इजहार करता है। अगर बार बार जिक्र हो ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் மற்றும் அன்னாரது சஹாபாக்களை பற்றி மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு இறை உதவிகள் அந்த பெரியோர்களுக்கு எவ்வாறு கிடைத்தன என்று அழுத்தமாக சொல்லப்படவில்லை, तो बच्चों உறுதியை உருவாக்கவில்லை. அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகளுக்கென்று குறிப்பிட்ட காலமோ நேரமோ குறிப்பிட்ட நபரோ மட்டும் இலக்காக்கப்படவில்லை என்ற உறுதியை உருவாக்கவில்லை. மாறாக அல்லாஹ் தஆலா இன்றும் தனது பண்புகளை வெளிப்படுத்துகிறான் என்று மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்பட்டு அந்த தொடர்பை ஏற்படுத்தும் வழிமுறைகளையும் கூறி வந்திருந்தால், ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிகளை கூறப்பட்டிருந்தால், இந்த சிறுவர்கள் இளைஞர்களிடம் நமது துஆ ஏன் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்ற எண்ணம் உருவாகியிருக்காது. सिर्फ निशानात எனவே அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பை உறுதிப்படுத்துவது அவசியமாகும். பிறகு துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதின் தத்துவம் புரிய வரும். यह मखसूस नहीं थे, बल्कि अब भी खुदा ताला அடையாளங்களும் வெளிப்படுகின்றன. ஆகவே இதை பொதுவாக எடுத்துரைக்க வேண்டும். இக்காலத்தில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை அடியாருடன் இணைவதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். एक बहुत बड़ा तबका அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்துக்கு மட்டுமோ गुनाह को அல்லது அவர்களுடன் மட்டுமோ தொடர்புடையதோ அல்லது குறிப்பாக்கப்பட்டதோ அல்ல. इसका दावा तो नहीं किया जा सकता। மாறாக இப்போது கூட அல்லாஹ் தனது எல்லா வல்லமைகளுடனும் தனது பேரொளியை காட்டுகின்றான். यह अक्सर हिस्सा जमात का ஆகவே நன்மைகளை பெரும் துடிப்பு, அல்லாஹ்வின் நெருக்கம் பெறும் துடிப்பு நமது ஜமாத்தில் சகஜமாகிவிட்டால் ஜமாத்தின் பெரும் பகுதி பாவத்தை அழித்துவிடும். பாவத்தை முழுமையாக ஒழிப்பது சிரமமாகும், அதனை நாம் வாதம் செய்ய முடியாது. ஆனால் பெருமளவில் பாவத்திலிருந்து நம்மால் வெற்றி பெற்றுவிட முடியும். ने
அல்லது ஜமாத்தின் பெரும் பகுதியினர் பாவத்தின் மீது வெற்றி பெற்றவர்களை சார்ந்தவர்களாகி விடுவர். ஆகவே நமது முரப்பிகள், அமீர்கள், பொறுப்பாளர்கள் தத்தமது வட்டத்தில் சீர்திருத்தம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறைவன் கூறியுள்ளான், அன்னாரை முழுமையாக பின்பற்றுபவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவார்கள் என்ற விஷயத்தை கூறி சீர்திருத்தம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அத்தகையோரின் பெரும்பாலான துவாக்களை அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தில் அத்தகையோர் உள்ளனர், என்னிடம் எழுதவும் செய்கின்றனர். அத்தகைய மக்களின் பல சம்பவங்களை நான் பல்வேறு நேரங்களில் கூறி வரவும் செய்கின்றேன். அத்தகைய சம்பவங்கள் தான் காப்பியடிக்க தூண்டத்தக்கவையாக இருக்க வேண்டும். காப்பி அடிக்க வேண்டும் என்றால் அத்தகைய சம்பவங்களை கேட்டுத்தான் தம்மிடம் அந்நிலை உருவாவதற்காக காப்பி அடிக்க வேண்டும். அதன் மூலம் இறைவனுடன் நெருக்கமான உறவு நிலை பெறும். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், உலகில் என்னென்ன சமுதாயங்கள் உள்ளனவோ அவற்றில் எந்த சமுதாயமும் பதில் தரக்கூடிய இறைவனை அல்லது துஆக்களை கேட்கின்ற இறைவனை நம்பவில்லை. ஈசாவை இறைவனாக நம்புகின்ற கிறிஸ்தவர்கள் அவர் தமது துஆக்களை கேட்கிறார், பதிலும் தருகிறார் என்று கூற முடியுமா? ஒருபோதும் இல்லை. பேசக்கூடிய இறைவன் ஒருவன்தான், அது இஸ்லாத்தின் இறைவனே ஆகும். அத்தகைய இறைவனை குர்ஆனே எடுத்து வைத்துள்ளது. அவனே கூறுகின்றான், உதூனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். இது முற்றிலும் சரியான கூற்றாகும். குறிப்பிட்ட காலம் வரை உண்மையான எண்ணம், தூய உள்ளத்துடன் அல்லாஹ் தஆலா மீது ஈமான் கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் துஆவில் மூழ்கியிருந்து கொண்டும் இருந்தால் இறுதியில் கண்டிப்பாக அவருக்கு பதில் தரப்படும். இவ்விஷயங்களை எல்லாம் ஜமாத்தின் முன் மீண்டும் மீண்டும் எடுத்து வைத்தால் நிச்சயமாக அதில் ஆற்றல் ஏற்படும். ஜமாத்தின் பெரும் பகுதியின் மீது வலு ஏற்படும். அவர்களின் எண்ண ஆற்றல் உறுதியாகும். அதுவும் 1000 பாவங்களின் மீது வெற்றி கொள்ளும் அளவுக்கும் அவர்கள் நிரந்தரமாக பாதுகாக்கப்படும் அளவுக்கு உறுதியாகலாம். அல்லாஹ்வுடன் அத்தகைய தொடர்பு உருவாகிவிட்டால் பிறகு ஒருபோதும் அசையப் போவதில்லை. ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தின் நோக்கம் இதுதான். அதாவது மனித குலத்தை பாவத்திலிருந்து தப்பிக்க செய்தலும் அல்லாஹ்வுடன் ஒரு தொடர்பு, அவனது திருப்தியே எல்லாவற்றினும் முதன்மையாகிவிடும் அளவுக்கு தொடர்பு ஏற்படுத்துவதும் ஆகும். இபாதத்திலிருந்து தப்புவிக்க சாக்குப்போக்குகளை தேடுவதற்கு பதில், அவசரமாக அதனை செய்வதற்கு பதில், தலைமேலுள்ள சுமையை அவசரமாக இறக்கி வைப்பது போன்று கடமையை செய்து முடிக்காமல் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுவே ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையின் நோக்கமாகும். இதற்கான சில உதாரணங்களை எடுத்து வைக்கின்றேன். அஹ்மதியத் என்ன மாற்றத்தை இந்த மக்களிடம் உருவாக்கியது? கிர்கிஸ்தானை சேர்ந்த நமது முபல்லிக் சாஹிப் எழுதுகிறார், ஒரு மூத்த அஹ்மதி கண்ணியத்திற்குரிய உமர் சாஹிப், இவர் 10 ஜூன் 2002 பையத் செய்தார். 58 வயது, பிறப்பு முஸ்லிமாக இருந்தார். ஆனால் கம்யூனிச கொள்கையின் ஆதரவாளராக இருந்தார். பையத் குறித்து தனது உணர்வுகளை இவ்வாறு வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறார். இந்த எளியவன் பையத்திற்காக கடிதம் எழுதிய நாள் உண்மையில் எனது வாழ்வின் நினைவில் நிற்கத்தக்க நாளாகும். அந்நாளை எனது புதிய பிறப்பாக எண்ணுகிறேன். அதன் அடிப்படை காரணம் என்னவென்றால், அதற்கு முன் நான் எல்லா மார்க்க பிரிவுகளிலும் சென்றுள்ளேன். அவற்றின் வாழ்வின் எந்த முக்கிய சம்பவங்களும் ஏற்படவில்லை. ஆனால் நான் இங்கு பையத் செய்த பிறகு உண்மையான ஆன்மீக புரட்சி என்னிடம் ஏற்பட்டது. அதற்கு முன்பு என்னிடம் தொழுகை என்பது முற்றிலும்
அந்நியமான ஒன்றாக இருந்தது. இன்று நிலை என்னவென்றால், ஐவேளை தொழுகை எனது வாழ்வின் கட்டாய பகுதியாகிவிட்டது. தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டுவிடுவது என்னை பொறுத்தவரையில் இயலாத காரியமாகிவிட்டது. எனது உள்ளம் இந்த உறுதியால் நிறைந்துள்ளது. அதாவது மனிதன் உண்மையை தேடிப் போகும்போது கண்டிப்பாக அவனது இலக்கை அடையவே செய்கின்றான். இந்த இலக்கை அடைந்த பிறகே மனிதனுக்கு உண்மையான ஆன்மீக பயிற்சி ஏற்படுகிறது. அந்த நேரமே உண்மையில் மனிதன் உள்ளம் அமைதி கொள்ளும் நேரமாக இருக்கிறது. புரட்சிகள் மனிதனிடம் உருவாகின்றன, அதுவும் புதிதாக வந்தவர்களிடம். பிறகு நமது மிஷனரி குத்தூனோல் ஆப்பிரிக்கா எழுதுகிறார், இத்ரிசோ சாஹிப் ராணுவத்தில் லெப்டினன்ட் போஸ்டில் இருக்கிறார். 2013 பையத் செய்தார். அவர் தாம் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டதை பற்றி கூறுகிறார். எனது பிறப்பு முஸ்லிம்களின் ஈத் நாளில் நிகழ்ந்தது. எனது இணை வைக்கும் தந்தை பெரியம்மாவிடம் கூறினார், இவனுக்கு முஸ்லிம் பெயர் வைக்க வேண்டும். ஆப்பிரிக்காவின் வழக்கமாவது ஒருவர் எந்த நாளில் பிறந்தாரோ அந்த நாளை பொறுத்து பெயர் வைக்கப்படும், அல்லது அதன் சிறப்பு தன்மைகளை கவனத்தில் கொண்டு பெயர் வைத்து விடுவார்கள். எவ்வாறு இருப்பினும் இவர் பெருநாள் என்று பிறந்தார். தந்தை இணை வைப்பவர். ஆனால் முஸ்லிம்களின் ஈத் நாள் ஆனதால் இவரை முஸ்லீம் ஆக்கிவிட வேண்டும். இந்த வகையில் சிறு வயதில் பள்ளிவாசல் பக்கம் திரும்பியதுண்டு. ஒரு நாள் ஜும்மா தொழுதுவிட்டு திரும்பும் போது அடிபட்டு காயம் ஏற்பட்டு விட்டது. இறைவனது இபாதத்தை செய்த பிறகு இந்த தடுமாற்றம் நடந்துவிட்டதே. நானோ இறைவனை தொழுதுவிட்டு வருகிறேன், இருந்தும் கீழே விழுந்து அடியும் படுகிறது, ஏன் அடிபட வேண்டும்? இபாதத் செய்த பிறகு தடுமாறி விழுந்தால் பிறகு இபாதத் செய்வதில் என்ன பயன் என்று எண்ணி இஸ்லாத்தை விட்டுவிட்டு நான் கிறிஸ்தவனாகிவிட்டேன். அவர் கூறுகிறார், நான் சில வேளை ஒரு சர்ச்சுக்கு போவேன், இன்னொரு நாள் இன்னொரு சர்ச்சுக்கு போவேன். கிறிஸ்தவத்திலும் பல பிரிவுகளுக்கு மாறிக்கொண்டே இருந்தார். கூறுகிறார், பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயின. மனைவியிடமும் சண்டை. எனது அமைதி போய்விட்டது. பிரச்சனைகளால் விழுந்து கொண்டே இருந்தேன். எனது வீட்டின் பெரியவர்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முயன்றனர். பல மீட்டிங்கள் நடந்தன, பஞ்சாயத்துகள் நடந்தன, ஆனால் அனைத்தும் பயனற்று போயின. இந்நிலையில் ஜமாத்தின் ஒரு தாயில் அல்லாஹ் முகமது சாப் அவரை சந்தித்தார். கூறுகிறார், என்னை பற்றி அவருக்கு தெரிய வந்துள்ளது. நான் எல்லா சிகிச்சை முறைகளையும் சோதித்து பார்த்து விட்டேன். முஸ்லிம் ஆனேன், கிறிஸ்தவன் ஆனேன். பிரச்சனைகள் பெருகின, பிரச்சனைகள் தீரவில்லை. வீட்டில் உள்ளோர் புரிய வைக்க முயன்றனர், பஞ்சாயத்தும் நடந்தது, ஒன்றும் பயன்படவில்லை. இப்போது தீர்வு நான் சொல்கிறேன், இதனை சோதித்து பாரும், என்ன விளைவு ஏற்படுகிறது என்று பாரும், துஆ செய்யுங்கள். எனது மார்க்கத்தின் உண்மைக்கு அடையாளமாவது அதனை ஏற்றுக்கொண்டவர்களின் துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது. நீயும் உமக்காக துஆ செய்யுங்கள், நானும் உமக்காக துஆ செய்கிறேன். அல்லாஹ் உமக்கு உமது மனைவிக்கும் இடையில், அல்லாஹ் உமக்கும் உமது மனைவிக்கும் இடையில் நல்லுறவை நிலைநாட்டுவானாக. அது நடந்துவிட்டால் நான் உம்மை துஆ செய்ய கூறினால் நீரே தூய உள்ளத்துடன் துஆ செய்ய வேண்டும். நானும் உமக்காக துஆ செய்வேன். நான் இதை கூற காரணம், உமது பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டால் நினைவில் கொள்ளுங்கள், அது எங்கள் இமாமின் உண்மைக்கு அடையாளமாகும். இவ்வாறு பல நாட்கள் துஆ செய்தார். அதனால் எனது பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்ந்தன. அவர் கூறுகிறார், அதனால் எனது பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்ந்தன. மனைவியுடனும் சமாதானம் ஏற்பட்டுவிட்டது. எனவே இதுவே அசல் வழியாகும். இதன் மூலமே துஆ கபூல் ஆகிறது. என் வாழ்வே தலைகளாக மாறிவிட்டது. இவை அனைத்தும் காலத்தின் இமாமாயி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு அடையாளமாகும். அவர்களை ஒப்புக்கொள்வதில் தான் ரட்சிப்பு உள்ளது. இதில் வீடுகளில் அமைதியின்மை காணப்படுகிற பழைய அஹ்மதி குடும்பத்துடன் சேர்ந்தவர்களாக தம்மை காட்டிக் கொண்டிருக்கிற நீண்டகால அஹ்மதிகளுக்கு இந்த சம்பவத்தில் ஒரு பாடம் உள்ளது. சில வீடுகள் நிம்மதியின்மையால் நிறைந்துள்ளன. கணவன் மனைவியின் உரிமையை வழங்குவதில்லை, மனைவி கணவனின் உரிமையை வழங்குவதில்லை. ஈமானில் உறுதியுடன் செயல் சீர்திருத்தத்திற்கான முயற்சி செய்யுங்கள். பிறகு இந்த வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஒவ்வொருவரும் சோதித்து பார்க்க வேண்டும். உங்களில் நான் என்ற அகம்பாவம் எடுத்து
உங்கள் உள்ளத்தில் புறையோடியுள்ள எண்ணங்களான இன்னார் இப்படி கூறிவிட்டார், இவரிடம் நான் இவ்வாறு கூற வேண்டும் என்பதையெல்லாம் விட்டுவிட்டு மாசற்ற உள்ளத்துடன் இறைவனிடம் உதவி தேட வேண்டும். அப்போது இறைவன் சரியான வழியை காட்டுவான். பிறகு அல்லாஹ் தஆலாவின் ஆதரவுகளின் அடையாளத்தை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பரக்கத்தால் இக்காலத்திலும் கூட அல்லாஹ் தஆலா காட்டுகின்றான். இது பற்றியும் நான் கூற விரும்புகிறேன். கானாவுடைய டெக்குமென் பகுதியின் சர்க்கிள் மிஷனரி எழுதுகிறார், கோராபொரா என்பது அவரது ஊர். அங்கு ஒரு புதிய அஹ்மதி ஜிப்ரீலா சாஹிப் என்னிடம் வந்தார். கூறினார், இது சேனை கிழங்கின் விளைச்சல் பருவமாகும். எனது சிலை வணங்கியான முஸ்லிம் அல்லாத தந்தை என்னை சிலைக்கு முன் சென்று காணிக்கை செலுத்தி வருமாறு கூறினார். அதன் மூலம் நல்ல விளைச்சல் கிடைக்கும். அவர்கள் அங்கு அந்த கிழங்கை உண்ணுகின்றார்கள். இங்கும் அந்த கிழங்கு கிடைக்கிறது. அந்த விளைச்சல் நல்ல வருவதற்காக அங்கு சென்றால் நடக்கும் என்றார். முஅல்லிம் எழுதுகிறார், அந்த சிலைகளையும் உமது தந்தையையும் விட்டுவிடும் என்று கூறி அவருக்கு துஆ இஸ்திகாரா கற்பித்தேன். இறையருளால் அறுவடையின் நாள் வந்தபோது அந்த இளைஞரின் விளைச்சல் மிக நன்றாக இருந்தது. அவரது தந்தையின் விளைச்சலுடன் ஒப்பிடும்போது விளைச்சல் தரமாகவும் நிறையவும் இருந்தது. தந்தை இணை வைப்பவராக இருந்தார், எனினும் நேர்மையானவர். இந்த அடையாளத்தை பார்த்து தந்தை எனது மகனின் இறைவனே உண்மையான இறைவன் என்று கூறி தன்னிடமிருந்த சிலைகளை எரித்து விட்டார். இதுவே ஈமானின் உறுதி. இது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய அஹ்மதியிடம் கூட ஏற்பட்டு விடுகிறது. பிறகு கென்யாவினுடைய எல்டோரெட்டை சார்ந்த நமது முபல்லிக் எழுதுகிறார். அங்கு அஹ்மதியத்தின் எதிரி ஒருவர் பள்ளியின் வளாகத்தில் இருந்த ஆபீஸில் எப்படியோ நுழைந்து விட்டார். அவர் அதற்கு முன் அங்கு வேலை பார்த்தார். அங்கு வந்து போய் கொண்டிருந்தார். பிறகு சிறிது கோபம் ஏற்பட்டு விட்டது. வேலை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார். அவர் அங்கு நுழைந்து கூரையில் சில தடை செய்யப்பட்ட பொருள்களான போதைப் பொருள்களை வைத்துவிட்டு போலீசுக்கும் ரிப்போர்ட் கொடுத்து விட்டார். இங்கு அஹ்மதி முபல்லிக் வாழ்கிறார். இஸ்லாத்தின் தப்லீக் செய்தல் என்பதெல்லாம் வெறும் சாக்காகும். உண்மையில் இவர் ட்ரக்ஸ் விற்கிறார் என்று எழுதிவிட்டார். உடனே போலீஸ் நடவடிக்கை எடுத்து கட்டடத்துக்கு சீல் வைத்தது. அவர் காட்டிய இடத்தில் இருந்து மருந்து எடுக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் போலீசுக்கெல்லாம் எடுத்து கூறப்பட்டது. எதிரிகளின் விஷமம் விளக்கப்பட்டது. ஆனால் போலீஸ் எதையும் கேட்கவில்லை. நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறிவிட்டது. நமது மிஷனரியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து சென்று விட்டது. நீதிமன்றம் அடைக்கப்பட்டு விட்டது. மறுநாள் கேஸ் எடுக்கப்பட்டது. ஜட்ஜி வழக்கு விசாரணையை மற்ற நாளுக்கு ஒத்திவைத்தார். எனக்கும் தகவல் வந்தது. நானும் கூட பதில் எழுதினேன். பிறகு மீண்டும் வழக்கு எடுக்கப்பட்டது. கூறுகிறார், நான் ஜட்ஜிக்கு முன் சென்றபோது ஜட்ஜி என்னை ஆழமாக பார்த்தார். பிறகு ஜென்டில்மேன் உட்காருங்கள் என்று கூறி என்னை உட்கார வைத்தார். பின்னர் வக்கீல்களை பார்த்து மீண்டும் வழக்கை தள்ளி போடுவதாக கூறினார். நமது மிஷனரி எழுதுகிறார், கோர்ட்டில் வழக்கு எடுக்கப்படுவதற்கு 2 நாளைக்கு முன் ஒரு நாள் சுப நேரத்தில் மிகவும் கவலை ஏற்பட்டது. துஆ செய்தேன். குர்ஆன் ஷரீஃப் ஓதினேன். ஒரு எண்ணம் வந்தது, குர்ஆனின் தீர்ப்பு என்ன என்று பார்க்க வேண்டும். அதாவது குர்ஆனை திறந்தவுடன் முதலில் என்ன வசனம் கண்ணில் படுகிறதோ அது எனக்கு தூதி செய்தியாக இருக்கும் என்று நினைத்தவாறு நான் திறந்தபோது எனக்கு இந்த வசனம் கண்ணில் பட்டது. யா நாரு கூனி பர்தன் வஸ்ஸலாமன் அலா இப்ராஹிம். இதனால் உள்ளத்தில் ஆறுதல் ஏற்பட்டது. நல்ல தூது செய்திதான் கிடைத்துள்ளது. சிறிது நேரத்திற்கு பிறகு தபால் நிலையம் சென்று தபால் வாங்க சென்றேன்.
அதில் எனது கடிதமும் அவருக்கு வந்திருந்தது. அதில் இருந்தது, அல்லாஹ் தஆலா உங்களை எல்லா விஷயங்களிலிருந்தும் பாதுகாத்து வைப்பானாக, நயவஞ்சவர்களின் சதியை தோல்வியடைய செய்வானாக, ஜமாத்தை எல்லா சோதனைகளிலிருந்தும் காப்பானாக, மேன்மேலும் வளர்ச்சியை தருவானாக. இந்த கடிதத்தை பார்த்த பிறகு என் உள்ளத்தில் நிச்சயமாக அல்லாஹ் அருள் செய்வான் என்ற எண்ணம் உறுதியாக பதிந்துவிட்டது. சில அன்பர்களுக்கும் நான் இந்த நற்செய்தியை கூறினேன், அல்லாஹ் அருள் செய்ய உள்ளான் என்று கூறுகிறார். நான் நீதிமன்றத்தில் நுழைந்ததும் வழக்கம் போல் ஜட்ஜ் என்னை அமர சொன்னார். வக்கீல்களிடம் பேசிவிட்டு என்னிடம் சொன்னார், நீர் விடுதலை செய்யப்படுகிறீர், போய் உமது வேலையை பாரும், உமக்கு எதிரில் எந்த வழக்கும் இல்லை. ஆக ஈமான் உறுதி இருந்தால், இறைவனது வல்லமை மீது நம்பிக்கை இருந்தால், மனிதன் முழுக்க முழுக்க இறைவனையே நோக்கி நிற்கிறான். பிறகு இறைவனும் அடையாளத்தை காட்டுகிறான். இவையே நமது ஈமானை உறுதிப்படுத்துகின்றன, நமது அமலின் நிலையை சரி செய்கின்றது. அதே வேளையில் மற்றவர்களின் ஈமானை அதிகரிக்கவும் காரணமாகிறது. ஆகவே இவற்றையே நாம் பெற முயற்சி செய்ய வேண்டும். செயல் சீர்திருத்தத்திற்கான இரண்டாவது அம்சம் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது. அது அறிவின் ஆற்றல் ஆகும். இதை பற்றி நான் மீண்டும் கூறுகிறேன். முதலில் கூறியுள்ளேன், அறியாமையால் சிலவற்றை பெரிய பாவம் என்றும் சிலவற்றை சிறிய பாவம் என்றும் கருதப்படுகிறது. இதன் விளைவு என்னவென்றால், மனிதனால் சிறிய பாவமாக கருதப்பட்டவை அவரது உள்ளத்திலும் மூளையிலும் இடம் பிடித்துக் கொள்கிறது. இது பாவமே அல்ல, சின்ன விஷயம். இது எவ்வளவு சாதாரண பாவம் என்றால் இது பற்றியெல்லாம் கேட்கப்பட போவதில்லை என்று கருதுகிறார். கடந்த 2 வாரங்களுக்கு முந்தைய ஹுத்பாவில் நான் கவனம் மூட்டியிருந்தேன். புகலிடம் தேடி இங்கு வருபவர்கள் பொய்யை பயன்படுத்துகின்றனர். உண்மையில் அவர்கள் தமது கேஸை கெடுத்துக் கொள்கின்றனர். தமது கேஸை வீணாக்குவதுடன் ஜமாத்தின் நற்பெயருக்கும் பங்கம் ஏற்படுத்துகின்றனர். ஒருவர் கூறினார், ஹுத்பாவுக்கு பிறகு ஒருவர் நேராக வக்கீலிடம் சென்றார். வக்கீல் சாபும் பின்னால் இருந்து ஹுத்பா கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் ஜமாத்திற்கு சேவையும் செய்கிறார். அவர் இந்த கேஸை தயார் செய்த போது இந்த விண்ணப்பதாரருக்காக சில தவறான செய்திகளையும் எழுதியிருந்தார். அவற்றிற்கு உண்மையுடன் எந்த தொடர்பும் இல்லை. இது இல்லாமல் கேஸ் நடக்காது என்று வக்கீலை நியமித்தவருக்கு சொல்லப்பட்டுவிட்டது. இவ்வாறு தவறாக விளக்கம் கூற வேண்டிய அவசியமே இல்லை. எந்த தவறான பொய்யான விஷயங்களையும் சேர்க்க வேண்டாம் என்று ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. அஹ்மதிகளின் மீது இழைக்கப்பட்ட அநீதி சம்பவங்கள் எவ்வளவு அதிகம், எவ்வளவு தெளிவானவை, முழு உலகுக்கும் தெரியும். எனவே எந்த வக்கீலின் தந்திரமும் பொய்யும் தேவையில்லை. எனவே பொறுப்பாளர்களும் முறப்பிகளும் மீண்டும் மீண்டும் பொய்யிலிருந்து விலக அறிவுரை கூற வேண்டும். எந்த பாவமும் பெரியதோ சிறியதோ அல்ல. பாவம் பாவம்தான், அதிலிருந்து நாம் தப்பிக்கத்தான் வேண்டும். ஒவ்வொரு பொய்யும் பொய்தான், அந்த பொய்யின் ஷிர்கிலிருந்து தப்பிக்க வேண்டும். உங்கள் தொடர்பு இறைவனுடன் உறுதியாக இருந்தால் பிறகு கவலைப்பட வேண்டாம். அடையாளங்கள் வெளிப்படும், அதனை மனிதன் பார்க்கிறான். ஆனால் அறிவுரை வழங்குபவர் தனது தரத்தை உயர்ந்ததாக, தமது எண்ணத்தின் ஆற்றலை உயர் தகுதியை நோக்கி தேடும் நிலையில் வைத்திருக்க வேண்டும். செயல் ரீதியிலும் சரி, அவரது செயலும் அறிவும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று என்ற கூட்டத்தில் இருக்கக்கூடாது.
எவ்வாறிருப்பினும் ஜமாத்துகளில் மீண்டும் மீண்டும் தர்சுகளில் ஈமானில் உறுதியை ஏற்படுத்துதல், செயலின் நிலையில் மேம்பாடு ஏற்படுத்துதல் தொடர்பாக அறிவின் பலகீனத்தை அகற்றுவதற்காக கவனமூட்ட வேண்டும். ஆகவே ஒவ்வொருவரும் தத்தமது வட்டத்தில் பணியை தொடங்க வேண்டும். அதன் மூலம் தெளிவான மாற்றம் தென்படும். இக்காலத்தில் அறிவு என்ற பெயரில் பல்வேறு தீமைகளையும் கூட சொல்லித் தருகின்றனர். நமது அமைப்புகள் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அதைவிட அதிகமாக உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும். பெற்றோர்களும் தமது நிலைமைகளின் பக்கம் கவனம் செலுத்தி அந்த அறிவுகளின் நஷ்டங்களை குறித்து எச்சரிக்க வேண்டும். அவை அறிவு என்ற பெயரால் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்களில் கற்றுத்தரப்படுகின்றன. அவை பெற்றோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதன் மூலமே நீங்கள் உங்களையும் பாதுகாத்து பிள்ளைகளையும் பாதுகாக்க முடியும். மிக சிறிய வயதில் தேவையில்லாத விஷயங்களை கற்பிக்கப்படுகிறது. நல்லது கெட்டது பிரித்தறிய தெரிய வேண்டும் என்பதற்காக கற்றுத் தருவதாக கூறப்படுகிறது. உண்மையில் நல்லது கெட்டது பற்றிய வித்தியாசம் சொல்லித்தரப்படுவதில்லை. மாறாக பெரும்பாலான பிள்ளைகளின் மனதில் சிறுவயதிலேயே தவறான சிந்தனை தான் உருவாகிவிடுகிறது. அவர்களுக்கு முன் அவர்களது தாய் தந்தையரின் உதாரணம், சுற்றுச்சூழலின் உதாரணம், இவற்றில் தீமை அதிகமாகவும் நல்லவை குறைவாகவும் உள்ளன. எனவே முரப்பிகள், பொறுப்பாளர்கள், கிளை அமைப்பின் பொறுப்பாளர்கள், பெற்றோர்கள் அனைவரும் இணைந்து கூட்டு முயற்சி செய்ய வேண்டும். தவறான கல்வியின் இடத்தில் சரியான கல்விக்கு ஏற்பாடு செய்யுங்கள். பள்ளிகளின் நடைமுறையை நாம் தடுக்க முடியாது, அதில் நாம் குறுக்கிட முடியாது. அசுத்தம், வெட்கமின்மைக்கான வித்தியாசத்தை எடுத்து கூறி குழந்தைகளை நமது பொறுப்பில் எடுத்து தமது வாழ்வின் முன்மாதிரியை சூழ்நிலையின் தாக்கத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும். குழந்தைகளை நமது பொறுப்பில் எடுத்து தமது வாழ்வின் முன்மாதிரி காட்டி சூழ்நிலையின் தாக்கத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும். அல்லாஹ் தஆலா நம்மை நல்ல முறையில் நமது பொறுப்புகளை நிறைவேற்ற வைப்பானாக. தொழுகைக்கு பிறகு 2 காயிப் ஜனாசா தொழுகை நடத்துவேன். ஒரு ஜனாசா கண்ணியத்திற்குரிய நவாப் பிபி சாஹிபா மாங்கட் ஹாபிசாபாத் மாவட்டத்தை சார்ந்தவர். மாங்கடூர் ஹாபிசாபாத் மாவட்டத்தை சார்ந்தவர். கியானா முபல்லிகின் தாயார். 19 ஜனவரி 2014 இறை நீதிப்படி வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது தகப்பனார் குடும்பம் ஆஜ்னாவாலா செகுபுரா மாவட்டம், தாயார் வழியில் மாங்குட்டி ஹாபிசாபாத் மாவட்டத்தை சார்ந்தது. இவர் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபியான ஹதரத் நாசிர்தீன் மாங்கட் சாஹிபின் தாய்வழி கொள்ளுப்பேத்தி ஆவார். தூய நல்ல பெண்மணி. அஹ்மதிகளும் அஹ்மதி அல்லாதவர்களும் அவருக்கு கண்ணியம் அளித்தனர். ஜமாத்தின் முரப்பிகள் மீது பரிவும் கருணையும் காட்டுபவர், ஹிலாபத்துடன் ஈடுபாடு உள்ளவர். அவர் பெரும்பாலான பஞ்சாபி நெசம்களை ஹிலாபத் பற்றி இயற்றியுள்ளார், பாடவும் செய்துள்ளார். இவரது நினைவாக 3 மகன்கள் 3 மகள்கள் உள்ளனர். இஹ்சானுல்லா மாங்கட் சாப் தற்போது ஜமாத்துடைய முரப்பி, தற்போது கியானாவுடைய முபல்லிக் இன்சார்ஜ் தென்னாப்பிரிக்கா. நாட்டிற்கு வெளியில் இருப்பதால் தாயாரின் ஜனசாவில் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் தஆலா அவருக்கு பொறுமையும் தைரியத்தை வழங்குவானாக. மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக. 2வது ஜனாசா கண்ணியத்துக்குரிய ஷேக் அப்துல் ரஷீத் ஷர்மா சாஹிப் ஷிகார்பூர் சிந்தை சார்ந்தவர். 16 ஜனவரி 1914 தமது 90வது வயதில் வஃபாத்தானார்கள். இவர் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபியான ஹதரத் ஷேக் அப்துல் ரஹீம் ஷர்மா சாஹிபுடைய மகனாவார். மௌலவி அப்துல் கரீம் ஷர்மா சாஹிப் இங்கு இருந்தார், அவரது சகோதரர். அல்லாஹ்வின் அருளால்
இவர் அரை நூற்றாண்டை விட அதிக காலம் ஷிகார்பூர் சிந்தில் ஜமாத்தின் பணியாற்றும் வாய்ப்பு பெற்றிருந்தார். நாடு பிரிவினைக்கு முன் காதியானில் மிர்சா ஷெரீப் அஹமது சாஹிபுடைய அலுவலகத்தில் மிகவும் முயன்று பணி செய்ய வாய்ப்பு பெற்றிருந்தார். பாகிஸ்தான் நிறுவப்பட்ட வேளையில் ஹஜரத் இரண்டாவது கலீஃபத் மஸீஹுடைய சில வழிகாட்டல்களை நிறைவேற்றும் வாய்ப்பு பெற்றிருந்தார். முதலில் தொழில் இல்லை. நாடு பிரிவினைக்கு பிறகு எனது தந்தையார் ஹஜரத் மிர்சா மன்சூர் அஹமது சாஹிபுடைய ஆலோசனைக்கு பிறகு ஷிகார்பூர் சென்றார். அங்கு அவருக்கு அலுவலகம் ஒதுக்கப்பட்டது. அங்கு அவர்கள் அகமதிகளை தேடி கண்டுபிடித்து ஜமாத்தை நிறுவினார்கள். பிறகு அந்த ஜமாத்தின் முதல் தலைவராக இருந்தார். தமது அலுவலகம் இருந்த தோட்டத்தில் அழகிய பள்ளி ஒன்றை கட்டும் வாய்ப்பு பெற்றார். ஹஜரத் நான்காவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் சிந்து மாவட்டத்தின் அமீராக அவரை நியமித்தார்கள். 1982 அவரது மனைவி வஃபாத்தானார். 31 ஆண்டுகள் தைரியமாகவும் பொறுமையாகவும் கழித்தார். இதற்கிடையில் அவரது மகன் ஷேக் முஸஃபர் அஹமது சாப் 1995 ஷிகார்பூரில் ஷஹீதாக்கப்பட்டார். பிறகு 1997 அவரது மூத்த மகன் முபாரக் அஹமது ஷர்மாவையும் எதிர்ப்பான சூழ்நிலையின் போது ஷஹீதாக்கிவிட்டார்கள். இருந்தும் அவரது உறுதியில் எந்த மாற்றமும் இல்லை. இறைவனுக்கு நன்றி செலுத்துவோராகவும் பொறுமையாளராகவும் இருந்தார். தைரியமானவர், வீரர். ஒருமுறை எதிரிகளின் ஊர்வலம் ஒன்று இவரது வீடு இருந்த இடத்தில் நடந்தது. தொழிற்சாலை தாக்கப்பட்டது. அவர் தைரியமாக அவர்களுக்கு எதிராக வெளியில் வந்தார். போலீஸ் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இவர் முன்னால் சென்று ஊர்வலத்தை நடத்தி வந்த மௌலவியை பிடித்தார். அதனை பார்த்து முழு ஊர்வலமும் கலைந்தோடியது. போலீசும் மீண்டும் மீண்டும் எவ்வாறு இவர்களை கலைத்தீர்கள் என்று கேட்டது. இதற்கு பிறகு அவர் இஸ்லாமாபாத்துக்கு மாறினார். ஹிலாஃபத்துடன் உறுதியான தொடர்பு இருந்தது. பொருள் தியாகத்திலும் முன்னிலையில் நிற்பவர். பெரியோர்கள் சார்பாகவும் முறைப்படி சந்தா கொடுத்து வந்தார். பாகிஸ்தானில் பல பள்ளிகள் கட்டுவதற்காக பொருள் தியாகம் செய்தவர். மூசியாக இருந்தவர். முழு வருட சந்தாவையும் வருட ஆரம்பத்திலேயே தந்து விடுவார். அவரது நினைவாக 5 மகன்கள் 5 மகள்கள். ஒரு மகள் நைஜீரியாவின் வக்ஃபே ஜிந்தகி டாக்டர் மலிக் முத்தசிர் அஹமது சாப் ஃபோசியா சாஹிபாவும் டாக்டர் தான். கணவன் மனைவி இருவரும் டாக்டர்கள். நைஜீரியாவில் தொண்டாற்றுகிறார்கள். இவரது பேரன் கணித்துக்குரிய ஷிஹாப் முபாரக் ஷர்மா சாப் முபல்லிக் ஆவார். தற்போது பாகிஸ்தான் சதர் மஜ்லிஸ் குதாம் அஹமதியா பாரத்தாக பணியாற்றும் வாய்ப்பு பெற்று வருகிறார். அல்லாஹ் மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. அவரது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நல்ல முறையில் பெரியவர்களின் அடியொற்றி நடக்கும் வாய்ப்பு தருவானாக. விசுவாசத்துடன் இந்த தொடர்பை நிலைநிறுத்தும் வாய்ப்பு தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم